ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளலார் வந்து இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர். அப்புறம் ஆபிரகாம் பண்டிதர் இருக்கார்ல, இவர் தமிழ் இசைக்கு சிறப்பு செஞ்சதோட தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் எழுதியிருக்காரு. திருவிக்கா, பரிதிமாற் கலைஞர், மறைமலையடிகள், சுப்பிரமணிய பாரதியார், வையாபுரி, பாரதிதாசன் இவங்க எல்லாருமே தமிழ் இலக்கியத்துடைய எழுச்சிக்கு பங்காற்றியவர். பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த முதல் முன்னோடி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சிங்காரவேலர் அப்படின்னு சொல்றாங்க. சிங்காரவேலர் வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா, காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக இவர் வந்து பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஈவே ராமசாமி பெரியாரும் சரி, அயோத்திதாசர் இவங்க என்ன பண்றாங்கன்னா, சமூக ரீதியாக மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுடைய நலனுக்காக உரிமைக்காக போராடினவங்க தான் அயோத்திதாசரும் ஈவே ராமசாமி பெரியார். வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய பரிதிமாற் கலைஞர் மதுரைக்கு அருகே தான் பிறந்திருக்காரு. 1870 பிறந்து 1903 இறந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தோன்னா கிறிஸ்துவ கல்லூரியில் என்ன பேராசிரியராக பணியாற்றினார்னு பார்த்தோம்னா தமிழ் பேராசிரியராக. தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை பார்த்தோன்னா அடையாளம் கண்ட முதல் தொடக்க கால அறிஞர்களில் ஒருவராக நம்ம பரிதிமாற் கலைஞர் இருக்காரு. தன்னுடைய பெயரை வந்து சூரியநாராயண சாஸ்திரிங்கிற பெயரை பரிதிமாற் கலைஞர்னு தூய தமிழில் மாற்றிக்கிட்டாரு. தமிழ்ங்கிறது ஒரு செம்மொழி, அது சென்னை பல்கலைக்கழகம் வந்து வட்டார மொழின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வாதாடியவரும் பரிதிமாற் கலைஞர் தான். இவர் இலக்கிய மாதிரிகள் மீது கொண்ட தாக்கத்தின் விளைவாக 14 வரி வடிவ செய்யுள் இலக்கியத்தை தமிழுக்கு அறிமுகம் செஞ்சிருக்காரு. இவர் நாவல்களையும் நாடகங்களையும் எழுதினது மட்டுமல்லாமல் அதிக அளவிலான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு. இவர் வந்து 33 வயசுல வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. 33 வயசுல வந்து இறந்துட்டாரு. அடுத்தது பார்த்தோம்னா மறைமலை அடிகள். இவர் தான் வந்து மொழியியல் தூய்மைவாதத்தோட தந்தை அப்படின்னு சொல்றாங்க. தனித்தமிழ் இயக்கம்னு சொல்லக்கூடிய தூய தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர். இவர் வந்து பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு இந்த நூல்களுக்கெல்லாம் விளக்க உரையும் கொடுத்திருக்காரு. இவர் வந்து பார்த்தோன்னா சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற பத்திரிகையில பணிபுரிஞ்சிருக்காரு. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில தமிழாசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீதும் பற்று கொண்டவராக இருக்காரு. இவருடைய ஆசிரியர் இவருடைய வாழ்க்கையில முக்கிய பங்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பி. சுந்தரனா சோமசுந்தர நாயகர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப முக்கிய பங்கு வச்சிருக்காங்க. இந்த தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, தூய தமிழ் வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும், சமஸ்கிருத வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இது உருவாக்குறதுக்கு வந்து அவருடைய மகள் வந்து நீலாம்பிகையும் முக்கிய பங்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மறைமலை அடிகள் வந்து வேதாச்சலம் தான் அவருடைய பெயர். தூய தமிழில் மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. ஞானசகாரம், அறிவுக்கடல் அப்படிங்கிற பத்திரிகையும் எழுதியிருக்காரு. சமரச சன்மார்க்க